இது வந்து ஜல்லி செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இளநீ உடைச்சதில் அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இளநீ உடைச்சோம். அந்த இளநீ வீணாக போயிடுச்சு. அதனால் நம்ம மறுபடியும் வேறு இளநீ ரெடி பண்ணிக்கிட்டோம். நம்மளுக்கு நம்மளோட வீடியோஸு தான் சொதப்புதுன்னு பார்த்தா நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே சொதப்பலாகவே தான் இருக்குது. அடுத்தது நம்ம வந்து நம்ம வந்து ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுப்போம். நீங்கள் எந்த பேன் வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த பேனில் நம்ம வந்து உடச்சி எடுத்தோம் இல்லையா இந்த இளநீரை வந்து சேர்த்துக்கணும். இது வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம். அப்போ தான் வந்து அதில் உள்ள தூசி துரும்பு எல்லாம் போகும். அதுக்கு அது நல்லா கொஞ்சம் சூடாகி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சைனா கிராஸை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து நல்லா இப்படிதான் நீட்டாக இருக்கும். இது வந்து நம்ம குட்டி குட்டியாக வெட்டிக்கிட்டோம்னா கரையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து எத்தனை பாக்கெட் உங்களுக்கு வேணுமோ அதை அத்தனையும் எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு இதுக்கு ஒரு 1.5 பாக்கெட் போதும். இன்னொன்று செய்ய போகிறோம். இது கூடயே நீங்கள் வந்து கடல் பாசி இளநீல செய்ய போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஹீட்லாம் தனி சூடு தணிக்கும் உடம்புக்கு. அப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப நல்லது. இது வந்து நிறைய வந்து நல்ல 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 குணங்கள் நிறைய இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம பசங்களுக்கு வீட்டில் கண்ட ஜெல்லியெல்லாம் கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டில் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நிறைய ஊருங்கள்லாம் பார்க்குறோம், வீடியோஸ் நிறையா பார்க்குறோம். எங்ககிட்ட வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா நிறைய வீடியோஸில் வந்து இந்த 6 வயசு பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக்கு, 8 வயசு பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஏன் இந்த பிள்ளை மயங்கி விழுந்தாங்க அப்படி சொல்லி நிறைய வீடியோஸ் நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. நம்ம வந்து இந்த லேஸு இந்த அடைச்சி பாக்கெட்டில் வச்சுருக்க நெபாட்டி இந்த மாதிரி பொருட்கள்லாம் கேட்குறாங்க, அடம் பிடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய வாங்கி கொடுத்துட்றோம். அதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுனால அவங்களுக்கு கெடுதல் தான். அதனால சீக்கிரமாக உங்களுக்கு ரொம்ப கெடுதல் ஆகுது. அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது ஒரு பாக்கெட்டே ஒரு எத்தனையோ கிராம் தான் இருக்குது. ஒரு இப்போ 10 கிராம் தான் இருக்குது. 10 கிராமே வந்து இது 30 ருபீஸ் தான். ஆனால் ஒர்த்து அவ்வளோ அளவுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, நம்மளோட இளநீர் வந்து கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம பாதி எடுத்து இதில் போட்டுக்குவோம். இந்த இளநீரில் இதை செய்யும் போது இன்னுமே வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா நம்ம கரையிற அளவுக்கு நல்லா கிண்டிப்போம். இது அப்படியே கரைஞ்சி லிக்விடாக வந்துடும். நீங்கள் எல்லாருமே நிறைய வீட்டில் செஞ்சுருப்பீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நோம்பு கூட வருது. அந்த நோம்புக்கு கூட நம்ம வந்து இதை அதிகமாக சேர்த்து செஞ்சால் நோம்பு வைக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப வந்து ஹீட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால அப்போ வந்து நம்ம இந்த கடல் பாசி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி உடம்புக்கு கிடைக்கும். தொட்டுக்கப்படவா இதில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர், நீங்கள் வந்து இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இதால் ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். நம்ம வந்து இளநீரில் செய்யும்போது சாதா தண்ணியில் செய்கிற மாதிரி இருக்காது. அந்த இளநீர் டேஸ்ட் வந்து இந்த ஜெல்லியில் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இளநீர் வாங்கி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. அவங்களுக்கும் வந்து இளநீரோட அந்த விட்டமின் இந்த சத்து வந்து உடம்புக்கு போன மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ஒரு ஜெல்லி கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இளநீர் வாங்கி செஞ்சு கொடுங்க நண்பர்களே. இதை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டிப்போம். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சுருவோம். நம்மளுக்கு வந்து கிளாஸ் மாதிரி நல்ல இளநீர் கலர்லேயே கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, நீங்கள் எப்படியோ வச்சு நீங்கள் ஆற வைக்கணும். க்யூபாக எடுக்கணும். அப்படியே நம்ம வந்து அதே பேன்லேயே என்ன பண்ண போகிறோம், அது வந்து நம்ம வந்து ஆற வச்சு ரெடியாக இருக்குது. அது ஆறிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம இன்னொரு கடல் பாசி ரெடி பண்ணுறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சம் கடல் பாசி போட்டுப்போம். அதுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அந்த பால், இதையும் சேர்த்துப்போம். இதை நல்லா ஒரு 1 கிளாஸ் ஆஃப் மில்க், கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்கலாம். நிறைய வந்து இதாக இருக்குது, திக்காக இருக்குது. நம்ம அது வெந்துக்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம இதை பாருங்க அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டிசைன்ல கட் பண்ணுமா?
எப்படி ஷேப்ல கட் பண்றது? ஸ்டார் ஷேப். ஸ்டார் ஷேப். இந்த கட்டி மட்டும் உடையாம இருந்துச்சு. அது அம்மா வாயில போட்டுச்சு. இந்த பாலில் நம்ம வடிகட்டின அந்த கடல் பாசியை வந்து நம்ம அப்படியே ஒரு பவுல் கட்டி ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ கொஞ்ச நேரத்துல இது ரொம்ப திக்காயிடும். இதுல இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி இளநீர் துண்டுகள் அதை வந்து இதில் சேர்த்துக்க போறோம். குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணணும் இல்லை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதை இதுக்குள்ள அப்படியே சேர்த்து நம்ம வந்து திருப்பி ஒரு 10 மணி நேரம் வச்சா போதும். ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான இளநீர் கடல் பாயாசம் பயங்கர டெம்டிங்காக அழகா கலர்ஃபுல்லாக எம்மியாக ரெடியாகும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது சைடில் அப்படியே ஓரத்தில் எடுத்து விட்டுருக்கோம். எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு பாருங்க. அருமையாக ரெடியாகி விட்டது ஜெல். சூப்பரான ஜெல்லி சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணுறோம் நண்பர்களே. எப்படி ஒரு டைல்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, டைல்ஸ் டிசைன் மாதிரி. நம்ம வந்து ஜெல்லி செஞ்சுருக்கோம், ஆனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கோமானா நீங்களாம் எனக்கு தான் சொல்லணும். யார் யார் வீட்டிலலாம் என்னென்ன மாடல்லலாம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். அருமையான இளநீர் ஜெல்லி ரெடியாகி விட்டது. எப்படி இருக்குது பாருங்க, தலைன்னு அப்படியே உடையுது, அந்த அளவுக்கு இருக்குது. சாஃப்டான ஜெல்லி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க, ஒரு கொசு தொல்லையாக இருக்குது. செம்ம டேஸ்ட். இந்த பாலும் இந்த இளநீரும் மிக்ஸ் ஆகி எங்கள் வீட்டு பசங்களில் நிறைய பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கடல் பாசி நோம்பு டயத்துலையோ இல்லை எந்த டயத்துலையோ கலர் கலராக கொடுப்போம்ல, பிடிக்காது. அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவர் பிடிக்கும். ஆனால் இப்படி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லணும். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஒரு உடையுது. அந்த வட்டலப்பா மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு இது தெரியுதா? இப்படி இருக்குது பாருங்கள். அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பால் வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி பாலோட இது வந்து சூப்பராக கலகலன்னு இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது. கொசு வேறு நம்மளை வந்து கடிச்சு பாடாப்படுத்துது. அதனால் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் நிப்பாட்டாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாப்பிட்டோம். நம்ம இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் முழுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இதில் எப்படி செஞ்சோம், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் போட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மறக்காமல் MAR20% சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. டாடா, பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.